வணக்கம் நண்பர்களே. 14/6/2026 அருமையான சதுர்த்தசி திதியும் அமாவாசையும் சேர்ந்த திதி. கிட்டத்தட்ட காலை 11:50 தான் அமாவாசை ஆரம்பிக்கிறது. அதனால் திருவனந்தபுரத்தில் நம்ம 15/6/2026 அன்று காலையில் தான் அமாவாசை பூஜை செய்கிறோம். அதனால் அன்னைக்கு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். கேரளாவில் அமாவாசை 14ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. ஸோ கோவிலில் அமாவாசை பூஜை 14ஆம் தேதி காலையில் தான் நடக்கும். ரிஷப மாதம் வசந்த ருது உத்தராயண காலத்தில் பராபர வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நம்ம ராகு கேது பூஜையில் கலந்துங்க. ராகு பூஜை செய்யுங்கள். கரையான் புற்றுக்கு பால் ஊற்றுங்கள். அதே போல் பத்ரகாளி அம்மன் வழிபாடு செய்யுங்க. இது தியானம் செய்வதற்கு உகந்த நேரம். தியானம் செய்யுங்கள். வாழ்க்கை மிக மிக பலமாக இருக்கும். வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 11:49 வரைக்கும் சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. அதிகாலை 2:15 கிருத்திகை நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 10:41 வரைக்கும் ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிசம். பிற்பகல் 1:17 வரைக்கும் திருதி, அதன் பின்பு சூலம் நாமயோகம். அதிகாலை 1:01 வரைக்கும் பத்திரை, அதன் பின்பு காலை 11:49 வரைக்கும் சகுனி, அதன் பின்பு இரவு 10:38 வரைக்கும் சதுஸ்பாதம், அதன் பின்பு நாகமும் கரணம். கிட்டத்தட்ட 4 கரணங்கள் ஒன்றாக வந்திருக்கிறது. போன அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை அன்னைக்கு 4 கரணம் ஒன்றா வருதுன்றது 5 கரணம் ஒன்றா வந்துன்னு சொல்லிட்டோம் போல. மிஸ்டேக். அதில் இந்த 4 கரணம் ஒன்றாக வரக்கூடிய நாட்கள், அசுப கரணம் ஒன்றாக வரக்கூடிய நாட்களில் முக்கியமான விஷயங்களை செய்யாதீர்கள். அமாவாசை அன்னைக்கு இந்த வண்டி வாகனம் வாங்குறேன், புது இடம் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பொதுவாக கோயிலுக்கு போகிறது மிக மிக உகந்த நாள். உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போடுற மாதிரி இருந்ததுன்னா 11:50க்கு மேலே மதிய உணவு படையல் போடுங்க. ஏன்னா ரோகிணி நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றாக இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. மதியம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதியம் 11:50க்கு அமாவாசை வந்துடுது. அன்னைக்கு நாள் பூராமே ரோகிணி நட்சத்திரம் தான் இருக்கிறது. ஸோ ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் படையல் போடுற மாதிரி இருந்தால் மதியம் வேலை படையல் போட்டு உங்கள் முன்னோர்களுக்கு நிறைய உணவுகள் பதார்த்தங்கள்லாம் படைத்து அவர்களை வழிபடுங்கள். வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். உலக ரத்த தான தினம். முடிந்தால் உங்கள் முன்னோர்கள் நினைவாக ரத்த தானம் செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். ரத்த தானம் பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. ஸோ நம்ம உடம்புல ஊறக்கூடிய ரத்தம் 6 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம். தாராளமாக உங்கள் முன்னோர்கள் நினைவாக உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு ரத்த தானம் செய்யுங்கள். வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க நம்ம கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக, ரிஷபத்தில் சந்திரன் ரோகிணியில், புதன் மிதுனத்தில், குரு சுக்கிரன் 2 பேரும் கடகத்தில், அதில் குரு உச்சம், கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில்
முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தூங்கிவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்களுடன் தம்பிரான் ரிஷபானந்தர்.